மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு வியாபாரத்தில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு பின்னி பிணைந்து ஒத்திசைவாக எல்லாத்தையும் சேர்ந்து பயணித்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நெட்வொர்க் இஸ் ஈக்குவல் டு நெட்வொர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நெட்வொர்க்கிங் அப்படின்றது ஒரு ஸ்கில். ஸோ அதை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். அதுதான் சீக்ரெட் நம்பர் 6. சீக்ரெட் நம்பர் 7 அப்படின்னா கண்டினியூவஸ் லேர்னிங். நீங்கள் தொடர்ந்து உங்களை புதுப்பித்து கொண்டு படித்து கொண்டே இருந்து உங்களை மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் ஆறுனா ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரே இடத்துல தேங்கி இருந்தால் அது குட்டை. மனிதன்லாம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கணும். அப்போ தான் ஜெயிக்க முடியும். ஸோ உங்கள் துறையில் என்ன நடக்குது, என்ன ட்ரெண்டு, நாளைய நிலை என்ன, இன்றைய நிலை என்ன, இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படின்றத கண்டினியூஸாக நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு உங்களை நீங்கள் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ சீக்ரெட் நம்பர் 8 பர்சிஸ்டன்ஸ் அண்ட் ரீசைலன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. அதுக்கப்புறம் சிரமங்களிலிருந்து விரைவாக மீளும் திறன். இதுதான் ரீசிலன்ஸ்.